வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். கெலாங்க்கு போக போகிறோம். எதுக்கு அங்கே போகிறோம் அப்படின்னா, அங்கே ஒரு பொட்டானிக்கல் கார்டனில் ஒரு ஃப்ளவர் பூத்துருக்கு. அந்த ஃப்ளவரை பார்க்க தான் போக போகிறோம். என்ன அந்த ஃப்ளவரில் அப்படி புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஏன்னா அந்த ஃப்ளவர் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த ஃப்ளவர் பூக்கும். நம்ம போய் இன்றைக்கி விட்னஸ் பண்ணலாம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோவில் போகலாம். பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டோங்க. க்யூவை பார்த்தீங்களா? இந்த ஒரு ஃப்ளவரை பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் என்ட்ரன்ஸ்லேருந்தே இவ்வளோ க்யூங்க. இது எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. நம்மளும் க்யூவில் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் உள்ளே வரத்துக்கே நமக்கு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. அவ்வளோ க்யூ. இந்த இடத்துல ஒரு போர்டு போட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக இங்கேருந்து இன்னும் 60 மினிட்ஸ் ஆகணும். முடியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். இந்த ஒரு பூ பார்க்குறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கோம். எனக்கே ரொம்ப க்யூரியஸாக இருக்குங்க, அது எப்படி இருக்க போகுதுன்னு. ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பக்கத்தில் வந்துட்டோங்க. அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, ஒரு கிளாஸ் ஹவுஸ். அதுக்குள்ளே தான் போக போகிறோம். ரொம்ப பக்கத்தில் இருக்கும், பட் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். டெலிவிஷன் சேனல்லாம் வந்திருக்காங்க. இதை ஆக்சுவலாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஷோவை. வெயிட் பண்ணலாம். ஃபைனலாக வந்துட்டோம். இந்த கிளாஸ் ஹவுஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்குங்க. பட் இன்றைக்கி எல்லாருமே அந்த ஒரு ஃப்ளவரை பார்க்க தான் வந்திருக்கோம். பக்கத்தில் வந்துட்டோம், பார்க்க போகிறோம். இந்த பிரம்மாண்ட பூ பேர் தாங்க த காப்ஸ் பிளான்ட். பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கு ஆமர்போப்பலஸ் டைட்டானம் சொல்லுவாங்க. இந்த பூ பூக்கிற தருணத்தை தாங்க த ரேர் ப்ளூமிங் ஈவெண்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பூ 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூக்கும். இந்த பூவுடைய நேட்டிவ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் சுமத்ராவில் இருக்கிற ரெயின் ஃபாரஸ்ட் தான் இந்த பூவோட நேட்டிவ்ங்க. இந்த பூ பக்கத்தில் இருந்து ஒரு ரொம்ப துர்நாற்றம் அடிக்குதுங்க. அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டு போன ஸ்மெல், ஒரு பஞ்சன் ஸ்மெல் மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த செடிக்கு காப்ஸ் பிளான்ட்னே வச்சுருக்காங்க. காப்ஸ்னால் டெட் பாடி. ஸோ டெட் பாடி ஸ்மெல் அடிக்கும் அது பக்கத்தில். அதனால தான் அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த டே ரொம்ப ஸ்பெஷல் டே தான். பிகாஸ் 10 வருஷம் கழிச்சு தான் அந்த பூ பூக்க போகுது என்னும்போது நம்ம இதை விட்னஸ் பண்ணியிருக்கோன்ற ஒரு சந்தோஷம். உங்களுக்கு அதை நான் காமிக்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அந்த இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, பூ பார்த்துட்டு பொட்டானிக்கல் கார்டன் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போக மேப்பை பார்த்து நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது என் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஒரு 5% சார்ஜ் இருந்திருக்கும். நான் அதில் தான் கெலாங்லேருந்து வீட்டுக்கும் வரணும். வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த 2 ஹவர்ஸில் தான் நான் ட்ரெயின், பஸ்ஸு, டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாமே நான் ஃபோனில் தான் பண்ணணும் இல்லைங்களா. 5% சார்ஜ் இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கேயுமே அங்கே கடைங்களும் இல்லை அந்த இடத்துல. அவ்வளோ வழி தெரியாமல் நடந்து வந்துட்டு இருந்தேன். மேப்பில் ஒரு இடத்த பார்த்துட்டு, இது மேப்பையே நான் பார்த்துட்டு வந்தேன்னா ஃபோன் ஷட் டவுன் ஆகிடும், பேட்டரியை ஷட் டவுன் ஆகிடும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த வழியை மட்டும் பார்த்துக்கிட்டு மேப்பை ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டு நான் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ நடந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது பஸ் ஸ்டாப் அங்கே எங்கே இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அகைன் நான் மேப்பை ஆன் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் யூ அரைவ்டு டெஸ்டினேஷன் வருது. பட் ஆனால் எனக்கு சுற்றி எந்த இடத்துல பஸ் ஸ்டாப் இல்லை. என் பக்கத்தில் ஒருத்தர் கரெக்டாக கார்லேருந்து ஒருத்தர் இறங்கினார், ஒரு வயசானவர். அவங்களோட ஒய்ஃபும் முன்னாடி உட்காந்துருந்தாங்க. அவர்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகணும், கெலாங் ரயில்வே ஸ்டேஷன் போகணும், எனக்கு கொஞ்சம் வழி சொல்லிருக்கீங்களா அப்படின்னு. அது இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஆகுமே, எனக்கு எப்படி அப்படின்னாரு. ஓகே 2 கிலோமீட்டர் பரவாயில்ல, வழி சொல்லுங்கன்னு. அவர் எனக்கு ஒரு வழி சொன்னார், இப்படி போகணும், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நடந்து போங்க, அங்கேருந்து ரைட் எடுங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு அதை கேட்டுட்டு நான் நடக்க ஆரம்பித்தேன். 1 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். ஒருத்தர் காரில் ஹார்ன் அடித்து என்னை கூப்பிட்டாரு, யாருன்னு தெரியல. அப்படி திரும்பி பார்த்தேன், அந்த காரில் அந்த லேடியும் அவங்களும் கம்மியார் அப்படின்னு எனக்கு கூப்பிட்டாங்க. நான் கார் பக்கத்தில் போனேன். நீங்கள் காரில் வந்து உட்காருங்க அப்படின்னாங்க. வாங்க நீங்கள் காரில் வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு விட்டு ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் காரில் போய் உட்காந்துட்டேன். அப்புறம் அவங்க அந்த ட்ராவல் ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்போம், ஒரு 2-3 சிக்னல். அவங்க என்ன அப்போது கரெக்டாக ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணல அப்படின்னா, நீங்கள் வந்து லிமிட்டட் ட்ரெயின் தான், எவ்ரி ஒரு 1 hour 2 hours அப்புறம் தான். இன்றைக்கி அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும், ஏன்னா லேட்டாக இருக்கும். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப லிமிட்டட் தான் இங்கே. ஸோ அவங்க என்னை கூப்பிட்டு அந்த இடத்துல ட்ராப் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஓவர்வெல்மிங்காக இருந்தது. அவங்ககிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் இந்த பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்தேன், இந்த பூவை நான் பார்த்தேன், ஸோ இன்றைக்கி இந்த பூவை பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு. அவங்க நல்லா பேசினாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், நான் இங்கே யூடியூப்பில் இந்த வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். என் சேனல் பேர் என்னன்னு கேட்டாங்க. எல்லாம் பேசிகிட்டே நாங்கள் ட்ராப் பண்ணாங்க. நமக்கு யாருனே தெரியாதவங்க ஒரு டைமில் நமக்கு உதவி செய்யும் போது அந்த உதவி நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும் பார்த்தீங்களா, அது மறக்கவே முடியாது. அந்த உதவி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இன்றைக்கி அதை நான் ஃபீல் பண்ணேன். அந்த கரெக்டாக அவங்க என்ன ட்ராப் பண்ணுறாங்க, 3 minutes அந்த ட்ரெயின் வருது. ஸோ அந்த ட்ரெயின் ஏறும்போது அவங்கள தான் நினச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். Have you been to Geelong before? No, this is my first time. These people are very kind and இவங்க தான் எனக்கு லிஃப்ட் கொடுத்தாங்க கீழே அவங்க ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். Oh yes, please subscribe to Madras channel. Very good channel. Thank you. It's okay. So much. No worries. You have a good day. Thank you. Bye. Thank Have you. a good day. Bye. இதுலேருந்து நான் ஒரு விஷயம் நான் பர்சனலாக கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்மளால் ஒருத்தங்க உதவி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது யோசிக்கவே கூடாது, செஞ்சிடணும். செஞ்சுட்டு கூட யோசிச்சுக்கோங்க, ஆனால் அந்த செய்யலாமான்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால இந்த விஷயம் நான் சொன்னேன். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட சைன் அவுட் பண்ணுறேன். பாய்.